மண்டல வாரியாக நம்ம வந்து குறிப்பாக சென்னையிலேருந்து தொடங்கலாம். இதில் 16 இடங்களில் 13ல் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வைக்கக்கூடியது பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 13ல் தாவேகா முன்னிலை. எக்ஸிட் போல்ஸு ப்ரீ போல் எல்லாத்துலேயுமே சென்னை கேடிசிசியில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதிலும் கூடுதலாக இருக்காங்க. 3 இடங்களில் இப்போது நிலையில் திமுக முன்னிலை. 16ல் 13ல் தாவேகாவும் 3 இடங்களில் திமுகவும் முன்னிலை அப்படிங்கிற பார்க்குறோம். அதில் டீட்டெயில்ஸே பார்த்துலாம். நம்ம வந்து ஒவ்வொரு மண்டலத்தில் ஓகே அடுத்த மண்டலத்துக்கு போயிட்டாங்க. மேற்கு மண்டலம் 61 அப்படின்னு இவங்க மொத்தமாக எடுத்துக்கிறாங்க. எக்ஸ்டெண்டட் மண்டலம் எல்லாம் சேர்த்து இதில் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மேற்கு மண்டலத்தில் அதிமுக 24, திமுக 6, பாஜக 1, தாவேகா தான் அங்கேயும் கூடுதலாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். 61 இடங்களில் 30 இடங்களில் தாவேகா முன்னிலை வைக்கிறது. கோயம்புத்தூர் அங்கே ஆரம்பித்து தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்குமான எக்ஸ்டெண்டட் அந்த தொகுதிகளாக பார்க்கக்கூடியதில் மேற்கு மண்டலத்தில் அதிமுக 24, திமுக 6, பாஜக 1 அப்படின்னு இந்த தொகுதிகளுடைய முன்னிலையை பார்க்குறோம். நம்ம இவ்வளவு விரைவில் இல்லை, சென்னை மண்டலம் அதனுடைய முழுமையான முடிவுகள் இல்லை, இது நம்ம பார்த்துடலாம். ஆனால் குயிக்காக எனக்கு வந்து மற்ற இடத்தையும் பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய டெல்டா மண்டலத்தில் 27 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து கோர் டெல்டாவாக அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. டெல்டா மண்டலத்தில் திமுக 8, தாவேகா 2, காங்கிரஸ் 2, விசிக 2 தொகுதிகளில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். டெல்டா இன்னமும் மற்ற மண்டலங்கள் இருக்கிறத விட கூடுதலாக இவங்களுக்கு இருக்குது. அதே போல் சிபிஐ, அமமுக, தேமுதிக, மாமக ஆகிய கட்சிகளுக்குமே இங்கே ஒரு முன்னிலை இருக்கக்கூடியதை பார்க்குறோம். மொத்தம் 27 தொகுதிகளில் 9 தொகுதிகள் அதிமுக முன்னிலை. இது வந்து டெல்டா மாவட்டத்தினுடைய டெல்டா கோர் டெல்டாவை நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் திமுக 8, தாவேகா 2, காங்கிரஸ் 2, விசிக 2 தொகுதிகளில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இந்த டெல்டா என்பது நாகப்பட்டினத்தை தொடங்கி திருவாரூர், தஞ்சாவூர், மன்னார்குடி, மயிலாடுதுறை இதெல்லாம் சேர்ந்த இடங்களாக, அதே போல் தஞ்சாவூர் வரை இருக்கக்கூடியதாக பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக இந்த மண்டலங்களுடைய விரிவான தகவல்களையும் நம்ம பார்க்கணும். அப்போ தான் அதில் எண்ணிக்கைகள் பார்க்க முடியும். ஒவ்வொரு மாவட்டமாக பார்க்கும்போது அது இன்னும் எளிதாக இருக்கும். சென்னை தவிர்த்து வடக்கு மாவட்டத்திலையும் 53 தொகுதிகளில் 23 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். வடக்கு மண்டலம் அப்படிங்கிறது வந்து நம்ம சென்னைக்கு அதுக்கு பிறகு திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் தொடங்கி செங்கல்பட்டு அத்தனையும் சேர்க்கும்போது வடக்கு மண்டலத்தில் அதிமுக 19, திமுக 5 தொகுதிகளில் முன்னிலை. திருவள்ளூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டில் திமுகவுக்கு ஒரு தொகுதியில் கூட முன்னிலை இல்லை. இந்த 3 மாவட்டங்களில் திருவள்ளூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு மாவட்டங்களில். அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய 4 தொகுதிகளிலுமே தாவேகா முன்னிலை பெறுகிறது, வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம பார்க்குறோம். சென்னை தவிர்த்த வடக்கு மண்டலத்தில் 53 இடங்கள் அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ மாவட்ட வாரியாக பார்க்கலாம். மத்திய மண்டலத்தில் தாவேகா ஆதிக்கம், இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டெல்டா தான் அது மத்திய மண்டலம், அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மாவட்ட வாரியான எண்ணிக்கையை பார்க்கலாம். மண்டல வாரியாக பார்க்கும்போது என்ன புரிதல் வருது உங்களுக்கு? இன்னும் தென் மாவட்டங்களை பார்க்கல. தென் மாவட்டங்களுடைய எண்ணிக்கையை பார்க்கலாம். மத்திய மண்டலம்னு திமுக மற்றும் அதிமுக தலா 5 தொகுதிகளில் முன்னிலை. இது வந்து திருச்சி பகுதியை மட்டும் வச்சு கணக்கிட்டு இருக்கிறாங்க. மத்திய மண்டலத்தினுடைய 19 தொகுதிகளில் 9 தாவேகா முன்னிலை. இந்த மண்டலங்களாக பிரிக்கிறதுல நம்ம டீம் வந்து தனியாக ஒரு செயல்பட்டு இருக்கு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக 41 இருக்கும். அதை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. கோர் டெல்டா தனியாகவும் மத்திய மண்டலம் தனியாகவும் பிரிக்கிறதுல மத்திய மண்டலத்தில் தமிழ்நாட்டுடைய மத்திய மண்டலத்தில் 19 தொகுதிகளில் 9ல் தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எஸ், அடுத்ததையும் பார்த்துடலாம். அதுக்கு பிறகு மாவட்ட வாரியாக எண்ணிக்கை எனக்கு வேணும், மாவட்ட வாரியாக பார்த்துடலாம். மத்திய மண்டலத்தில் திமுக மற்றும் அதிமுக தலா இது நம்ம பார்த்துட்டோம். எஸ், அடுத்ததான் வாங்க குயிக்லி நம்ம வந்து பார்வையாளர்களுக்கான மாவட்ட ரீதியான எண்ணிக்கைகள் வேணும். மாவட்ட அதே போல் தென் மாவட்டங்களுக்கான எண்ணிக்கையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தென் மாவட்டங்களில் மதுரையிலிருந்து டீப் சவுத் வரைக்கும் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கான எண்ணிக்கை நமக்கு வரணும். இது இப்போ 4 மண்டலங்களை பார்த்துருக்கோம். எப்படி பார்க்குறீங்க இதில் அரவிந்த்? 4 மண்டலத்தில் பார்த்துருக்கிறதுல டெல்டா தவிர மற்ற அனைத்து மண்டலத்திலையும் தாவேகா வந்து ஒரு ஓவர் பவரிங்காக டாமினண்ட்டாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். கம்ப்ளீட் டாமினன்ஸ் தாவேகா இருப்பதாக பார்க்குறோம். இது டெல்டால மட்டும்தான் திமுக கூட்டணி அதிகமாகவும், 2வது அதிமுக கூட்டணி, 3வது தாவேகா டெல்டால கோர் டெல்டால 2 இடங்கள்ல மட்டும்தான் தாவேகா முன்னிலையில் இருப்பதாக தெரியுது. நீங்க மற்ற இருக்க 3 மண்டலத்திலையும் தாவேகா வந்து கம்ப்ளீட் நியர் ஸ்வீப்னு தான் நம்ம சொல்லணும். மேற்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் நீங்க நார்த்தும் சென்ட்ரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு நியர் டாமினன்ஸ் பை தாவேகான்னு தெரியுது. தாவேகாக்கு இருக்க பெரிய சங்க் எங்கிருந்து வருதுனாங்க அந்த என்டையர் நார்த் ஜோன், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர்,
சென்னை, நீங்க ராணிப்பேட், வேலூர், திருவண்ணாமலை, இது கள்ளக்குறிச்சி, அந்த பெல்ட் அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி அப்படியே ஒரு நியர் டாமினன்ஸ் பை விஜய் நம்ம பார்க்க முடியுது. அதுதான் வந்து தாவேக்காக்கு ஒரு பெரிய ஹியூஜ் ஒரு சப்போர்ட் கொடுத்து பூஸ்ட் கொடுத்து இந்த 100+ சீட்ஸ்ல உட்கார வச்சிருக்கேன். எனக்கு என்னமோ தாவேக்கா 100 கீழே போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மோரலஸ் அந்த 2வது 3வது இடத்துக்குள்ள தான் அதிமுகக்குள்ள போட்டி வருமே தவிர தாவேக்கா அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேக்கா இன்னமும் இருப்பாங்க. அதே போல வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாமக அந்த காம்பினேஷன் கொஞ்சம் டர்ன் அவுட் ஆயிருக்கும் எண்ணிக்கை இடங்களாக இப்போதைய முன்னிலை அப்படின்னு பார்க்கும்போது. அதிமுகவுக்கு அவங்க சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. அவங்களோட பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் அவங்களுக்கு தாக்கு பிடிச்சிடுச்சு. இந்த தாவேக்காங்கிற ஒரு ஆன்ஸ்லாட் வரும்போது அதுல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் மேலும் கடுமையான வீழ்ச்சியை சந்திப்பாருங்கிறதா எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனா அவரு தாக்கு பிடிச்சிக்கிட்டு பழைய வேகத்தோட நிற்கிறாங்கன்னா அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த அந்த வாக்கு வங்கிங்கிறது அன்புமணி கூட்டணி மூலமா வட தமிழகத்துக்குள்ள அவர் வந்து தாக்கு பிடிச்சிட்டாரு. ஸோ அந்த வகையில் அவருக்குள்ள பாதிப்புகள் பெருசா இல்லை. பட் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில தொடர் வெற்றியில இருந்தவங்க அவங்கள்ட்ட இருந்தக்கூடிய அந்த பேக்கிங்கா இருந்தவங்க வந்து ஒரு கூட்டணியில் உள்ள இடர்பாடுகளும் ராகுல் காந்தியோட நடவடிக்கைகளும் இவர் திருமா நடவடிக்கைகளும் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று காப்பாற்ற வேண்டிய இடத்துல அது ஒரு லூஸ் எண்ட் ஆகி அந்த வாக்குகள் தான் பெரிய அளவில் விஜய் பக்கம் போயிருக்குது. அது ஒரு எதிர்பாராத ஒரு இழப்பாக தான் போயிடுச்சு. ஒருவேளையில் அது அதிமுக அன்புமணி வர்சஸ் ஸ்டாலின் திருமானா கூட அது தாக்கு பிடிச்சிருக்கலாம். அதான் அன்புமணியும் எடப்பாடியும் தாக்கு பிடிச்சு நின்றுட்டாங்க. ஸ்டாலின் திருமா காங்கிரஸ் இது வந்து அந்த வாக்குகள் வந்து எதிரியை தோக்கடிக்கணும்னு தாக்கு பிடிக்க வேண்டிய வாக்குகள் வந்து கை நழுவி போயிட்டு அந்த வாக்குகள் தான் தாவேக்காவுக்கு வந்து பெரிய பூஸ்ட் ஆயிட்டு அந்த வகையில் தாவேக்காவால் எதிர்பாராத வகையில் எதிர்ப்பு அதிகம் சம்பாதிச்சது திராவிட முன்னேற்ற கழக அணி. ரைட். ஆர்கே, இந்த மண்டலங்களாக இப்போ மேற்கு மண்டலம் இப்போ வந்து தாவேக்கா, ஆனால் அதிமுக தான் 2வது இடத்துல வருது. வடக்கு மண்டலத்திலையும் தாவேக்கா பெரும் எண்ணிக்கை பெறுது, அங்கேயும் 2வது இடம் அதிமுக கூட்டணி அப்படின்னு வருது. இப்போ நீங்கள் வந்து சென்னையில் ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. இப்போ அங்கே வந்து திமுகவுக்கு இல்லை, தாவேக்கா தான் முழுமையாக எடுக்குது. அதிமுகவுக்கும் பெரிய எண்ணிக்கை இல்லை. இது வந்து ஒரு அப்படின்னா மாநிலம் முழுக்க ஒரே விதமான வாக்குப்பதிவு, ஒரே விதமான ஒரு மனநிலை தான் இருந்திருக்கு அப்படின்னு அதை பார்க்க முடியும். இல்லை, நிச்சயமாக கிடையாது. அதாவது சென்னையில் இந்த கேடிசிசியில் இருக்கிற ஸ்வீப் வந்து வேற ஒரு இடத்துலையும் நான் பார்க்கல. அந்த அளவுக்கு ஸ்வீப் வந்து எங்கேயும் பார்க்கல. இங்கே 16 தொகுதிகள், சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளில் வந்து 13 இடத்துல அவங்க லீடிங் இருக்காங்க. அந்த ஒரு ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி வந்து வேற ஒரு இடத்துலையும் கிடையாது. அது வந்திருந்தா ஸ்வீப் ஆயிருக்கும். தமிழ்நாடு பூரா ஸ்வீப் ஆயிருக்கும். நாம we would have caught it also. நாம ஒரு டெஃபினெட்லி ஒரு 180 என்ற அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து நம்மளை வந்து எடுத்து சென்றிருக்கோம். அது சென்னையில மட்டும் நாம இருக்கிறதுனால இந்த ஈகோ சேம்பர்லாம் நம்ம கேட்டு அதாவது ஸ்வீப்னு கேட்டு இதனாலதான் லாட் ஆஃப் நம்ம என்ன நினைச்சோம்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த அளவுக்கு போகாது என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். அதுதான் நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறோம். ஒன்னும் செகண்ட் இடத்துல இருக்காங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஆனா ஸ்பிளிட் ரொம்ப தெளிவாக தெரிகிறது.